ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். கையில பாத்தீங்களா ஒரு பெரிய தட்டு, ஒரு லிஸ்ட். இது ஒரு குட்டியான மாடி தோட்டம் தான். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம மாடி தோட்டமே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் என்னடா கையில லிஸ்ட்னா, இங்க நிறைய காய்கறிகள் இருக்கு, நம்ம எதையாவது மறந்துருவோமோ அறுவடை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து நான் எழுதிடுவேன். நம்ம ஒரே தடவை அறுவடை பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சமையல்லாம் செய்யறதுக்கு வாட்டமா இருக்கும்ல. முதல்ல இதை காமிங்களேன். இந்த லிஸ்ட்ல இந்த கத்திரிக்காய் தான் நிறைய இருக்கு. இது செவந்தம்பட்டி கத்திரி. இங்க வச்சுக்கலாம் தட்டை. எவ்வளவு காய்ச்சி தொங்குது பாருங்க. இங்கே இருந்திருந்தா சத்துக்கள் நிறைய கொடுக்கலாங்க. இதுக்கு மண்புழு உரம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வந்து இது காய்க்கும். இது பின்னாடி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம தண்ணி விட்டு விட்டு ஊத்துறோம்ல, அதனால அந்த மாதிரி ஆகுது. இது பெருசாகும்னு நினைக்கிறேன். கிட்ட காமிங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா அந்த கத்திரிக்காய்கள் எல்லாம் அறுவடை பண்ணுவோம். இத பாருங்க, ஒரே செடி தாங்க. இத ஒரு 25 லிட்டர் பக்கெட்ல இருக்கிறதுனால ரொம்ப நிறைய கத்திரிக்காய் கொடுக்கும். இது எப்படி சொல்றது, ஒரு குழம்பே நம்ம வச்சிடலாம். இந்த மாடி தோட்ட கத்திரிக்காயில கார குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். அதே மாதிரி நண்டு குழம்பு பயங்கரமா இருக்கும். கத்திரிக்காய் சூடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிலுக்கு இந்த கத்திரிக்காய் தான் காய்க்குது. இங்க பாருங்க, சூப்பரா. இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு பக்கத்துல காமிங்க. கொத்தரங்காய் பாருங்க. இந்த கொத்தரங்கால ஒரே ஒரு கொத்தரங்காய் செடி பெருசா வளரும். அப்படியே வளர்ந்து அதுல இருந்து நம்ம கொத்தரங்காயில வந்து அறுவடை பண்ணிட்டு இருப்போம். இதுல பாருங்களேன், கிளை கிளையா இருக்கு. இது பாருங்க, தோ ஒரு கிளையா, தோ ஒரு கிளை, தோ ஒரு கிளை, தோ ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி கிளை கிளையா இருக்கிறதுனால கொத்தரங்காய் வந்து எனக்கு குட்டை குட்டையா வருது. ஒரு நல்லாவே வர மாட்டேங்குது. பாருங்க, ஒரு மாதிரி முத்தி போன மாதிரி அந்த மாதிரிலாம் வருது. இதனால ஒரு கவலையும் கிடையாது. இந்த கொத்தரங்காய் செடி நான் வச்சேன். இது வந்து சீசனுக்கு வைக்கல, ஏதோ நார்மலா விதை வச்சோம். அதுக்கப்புறமா இது வந்து சரியா முளைக்கல. அப்புறம் பார்த்தா வெயில் அதிகரிச்சதும் மார்ச் மாசத்துல சரசரசரன்னு மேல ஓடியாந்தது. நான் அப்புறம் நினைச்சேன், சரி இது சரியா இல்லையே, நம்ம வந்து இந்த கொத்தரங்கால வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு. இந்த கொத்தரங்கால வத்தல் போட்டு இந்த இதுல எல்லாம் கொடுப்பாங்க கூழுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் நினைத்தேன். இங்க பாருங்க எவ்வளவு கொத்தரங்காய். அப்படியே பின்னாடி அந்த தொட்டி காட்டுங்களேன். அதுல வந்து கொத்தரங்காய் சூப்பரா வந்து வளர்ந்துருக்கும். கேமராமேனுக்கு தெரியல, இருங்க நான் வரேன். இந்த கொத்தரங்காயெல்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த கொத்தரங்காயில எறா போட்டு சமைச்சா எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் மாடி தோட்டத்துல ஒரே கொத்தரங்காய் பல கிளைகள் விட்டு இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கு. இப்போ இதெல்லாம் சுத்தி இருக்க கிளைகள் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு கொத்தரங்காய் தரமா கிடைக்கும்ல. அப்படியே கட் பண்ணி விட்டு இது ஏதாவது வாடி போச்சு அப்படின்னாலும் கவலை இல்லைங்க. ஏன் அப்படின்னா, என் கூட வந்தா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே வாங்க. இங்க பாருங்க, இது கொத்தரங்காய் தான். இது ஒரு மாதிரி சுமாரா இருக்கா. ஐயோ, நம்மளுக்கு வந்து வருத்தமா இருக்கும், என்னடா இது அப்படின்னு பார்த்தா. இது பாருங்க, சம வளர்ச்சியா பார்த்தீங்களா. 1 2 3 4 ஒரே தொட்டில பயங்கரமான கொத்தரங்காய் விதை போட்டு அந்த மாதிரி வளர்ந்துருச்சு. அதே மாதிரி அதை காமிங்க. ஸோ இதுல இருந்து நம்ம பிடுங்கி வைக்கிற பட்சத்துல நம்மளுக்கு கொத்தரங்காய் வந்து நிறைய கிடைக்கும், கவலை கிடையாது. இதை வந்து வத்தல் போடலாம்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அதை காட்டுங்க. இதை வத்தல் போட்டுடலாங்க. வத்தல் போட்டா என்ன பண்ணலாம், வத்தல் குழம்பு பண்ணலாமா இல்ல என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இது பாருங்க, முருங்கைக்காய். மாடி தோட்ட குட்டை முருங்கைக்காய் நல்ல சதை பற்றோட இருக்கா. பக்கத்துல ஒண்ணு பாருங்க. இந்த மாதிரி முருங்கைக்காய்களை நல்லா பெருசாக்க விட்டு எடுக்கிறோம்ல, இதை காமிங்களா. சுடு தண்ணியில நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு சதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சமையலே தொடங்கணும். இந்த கொத்தரங்காய் கூட இதையும் வச்சுப்போம். இந்த வெயிலுக்கு கரெக்டா நான் காய்கறிகள் அறுவடை பண்றேனான்னு சொல்லுங்க. சீசன் காய்கறி தான் நான் வளர்ப்பேன். இது ஒரு பீர்க்கங்காய் செடி பாருங்களேன். இந்த தொட்டி காட்டுங்க. ஒரு பெரிய தொட்டில இந்த ஒரு பீர்க்கங்காய் செடி மட்டும் இருக்கு. இது ஆக்சுவலி விதை தப்பி தவறி வளர்ந்தது. இதை அறுவடை பண்ணுவோம். அது என்ன தப்பி தவறி வளர்ந்ததுன்னா, எதர்ச்சியா மாடி தோட்டத்துல ஏதாவது ஒரு செடி வந்து வளரும். அது வந்து நம்ம எடுத்தே போட்டக்கூடாது. அதுல இருந்து பயங்கரமா நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த ஒரு கொடியில இருந்து நான் 4 பீர்க்கங்காய் இது வரைக்கும் அறுவடை பண்ணிட்டேன். ஊர்ல கொண்டு போய் கொடுத்தேன், அவங்க சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுறாங்க. எனக்கு தகட்டிடுச்சு, திரும்பவும் நான் அறுவடை பண்றேன். அங்க ஒண்ணு தொங்குது பாருங்க. அந்த எதர்ச்சியா மாடி தோட்டத்துல எந்த செடி வளர்ந்தாலும் விட்டுறாதீங்க, அதை அப்படியே கட் பண்ணிடாதீங்கன்ற, அதை அப்படியே விட்டுருங்க.
விட்டுட்டாலே பயங்கரமா நம்மளுக்கு வந்து அறுவடை கிடைக்கும். நம்ம ஒரு முக்கியமான செடி ஏதாவது வச்சிருப்போம், ஒரு மல்லிகைப்பூ, ரோஸ் செடி, அதுல வந்துட்டு எதிர்ச்சியா ஏதாவது தக்காளி இந்த மாதிரி ஏதாவது வளரும். நம்ம உடனே நினைப்போம், ஐயோ நம்மளுக்கு ரோஸ் தானே முக்கியம் அப்படின்னு. அப்படி பண்ண வேண்டாம், அதுல அது இருந்துட்டு போட்டுன்னு விட்டாலே சூப்பரான ஒரு அறுவடை வந்து கிடைக்கும். இந்த தட்டுல இப்ப இந்த பீர்க்கங்காவும் நம்ம வச்சுப்போம். இங்க பாருங்க, கத்திரிக்காய் கொத்தரங்காவோட சேர்த்து பீர்க்கங்காவை வச்சுப்போம். கொத்தரங்காவை வத்தல் போடணும்னு தான் எனக்கு ஐடியா. இந்த தட்டை காமிங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சம்மருக்கு ஒரு சூப்பரான அறுவடை. என்னோட வீடை பொறுத்த வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு வீட்டு வேலை சுத்தி நடந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோவை ஒரு வீடு இடிக்கிற சத்தம், ட்ரில்லர் போடுற சத்தம் இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தது. எட்டி பார்த்தப்போ ட்ரில்லரை வச்சு ஏதோ உடைச்சிட்டு இருந்தாங்க. ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வீடியோ தானே எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நிறுத்தினாங்க. ஆனா அதுக்கு மேல முடியல போல இருக்கு, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, நம்மளுக்காக அவங்க எப்படி வேலையை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் எடுத்தேன், பேசினேன். அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்ப நம்ம முள்ளங்கிகள் தாங்க அறுவடை பண்றோம். இந்த விதைகள் வந்து மாடியில நடவு பண்றோம் பாத்தீங்களா, முளைக்கிறதுக்காக. இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த விதைகள் எல்லாமே முளைக்குதுங்க. வெண்டைக்காய் வந்து போன மாசம் வச்சேன் நான் விதை, சிவப்பு வெண்டைக்காய். இப்ப பார்த்தா அது முளைச்சு நிக்குது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வெயிலுக்கு ஏத்த காய்கறிகள் விதைகளை வந்து நீங்க வளருங்க. அதனால தண்ணி ஊத்துறது கூட அவ்வளவா நேரம் எடுக்காது. தண்ணி இல்லாமே 2-3 நாள் கூட அது வளரும். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் ஒல்லியா முள்ளங்கியை வந்து நாம அறுவடை பண்றோம். கால்சியம் சத்து நல்லா போடப்பட்டிருந்தா நல்லா திரட்சியா வருங்க. முட்டை ஓடெல்லாம் அரைச்சு போடணும். ஒரு 3 தொட்டில முள்ளங்கியை வந்து நம்ம நடவு பண்ணிருக்கோங்க. இது ஒரு ஜனவரி மாசத்தப்போ வச்சது. நல்ல மண் கலவங்க, மாட்டு சாணம் போட்டு நல்லா தான் வச்சிருக்கு. இது எனக்கு ஒரு மே மாசம் வரைக்கும் முள்ளங்கிகளை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம முள்ளங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விதை முளைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படியே முளைச்சாலும் அதை காப்பாத்தி கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில சாயந்தரம்னு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் டக்குன்னு வெளியே போயிடுவேன். அதனால நான் முள்ளங்கி வந்து வளர்க்க முடியாது என்னோட மாடி தோட்டத்துல. இந்த நிழல்ல தான் வச்சிருக்கோம் பாருங்க, எவ்வளவு பெரிய அகலமான ஒரு டப்பு. அதுல முள்ளங்கிகள் எல்லாம் நடவு பண்ணி நிழல்ல தான் வச்சிருக்கோம். நிழல்ல இருக்கும் போது என்ன ஆகுது, ஈரப்பதம்லாம் வந்து உரியப்பட்டு மண்ணெல்லாம் வந்து அப்படியே காஞ்சிருதுங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணும், லிக்விட் ஃபெர்டிலைசர். அப்படி கொடுத்தா முள்ளங்கிகள்லாம் ஓரளவுக்கு அக்னி நட்சத்திர வெயிலை தாக்கு பிடிச்சு கூட நம்மளுக்கு வளரும். வளைஞ்சு இருக்கு பாருங்க அந்த முள்ளங்கி. மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும், சென்னை மாடி தோட்டத்துல இந்த பனிக்கால காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம தைப்பட்டத்துல வச்சிருப்போம். அந்த தைப்பட்டத்துல வச்சது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இனிமே வந்து பனிக்கால காய்கறிகள்லாம் நம்ம வைக்க முடியாது. இந்த முள்ளங்கிகள் அறுவடை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே முள்ளங்கிகள் அறுவடை பண்ணி, பீர்க்கங்காய் அறுவடை பண்ணி ஊர்ல போய் சூப்பரா எறா வாங்கி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போனா அங்க எறாவே கிடைக்கல. அது என்ன காரணம்னு தெரியல. ஆறெல்லாம் வந்து வத்தி போச்சான். ஆத்து எறாவா எடுப்போம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வத்தி போச்சான். அதனால எறா இல்லைன்ட்டாங்க. கடல்ல ரொம்ப வெயிலா இருக்குன்னு ஆழ்கடல்ல யாரும் மீன் பிடிக்க போல. அதனால ஆழ்கடல்ல கிடைக்கிற எறாவும் கிடைக்கல. இப்ப மே மாசம் அக்னி நட்சத்திரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆழ்கடல் போட் எல்லாம் போகாதான். ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கு பாத்தீங்களா, அதனால. அப்புறம் பக்கத்து வீட்டுல கொடுத்தோம். அவங்க சூப்பரா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் இங்க வந்து பார்த்தா தட்டு நிறைய நம்மளுக்கு முள்ளங்கிகளை துருவி செஞ்சாச்சு, என்னென்னோ ரெசிபி எல்லாம் பண்ணியாச்சு. எறா குழம்புல போட்டு சாப்பிடணும்னு தான் ஆசை. அடுத்த தடவை ஊருக்கு போகும்போதாவது இதை எடுத்துட்டு போய் சமைக்க முடியுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி எல்லாம் பாருங்களேன், என்ன சொல்றது, நேத்து தாங்க தண்ணி ஊத்துச்சு. எவ்வளவு தண்ணி தான் ஊத்துறது, என்னதான் பண்றதுன்னு நம்மளுக்கு இந்த வெயில்ல வந்து புரிய மாட்டேங்குது. விதைகள் போட்டோம், முளைச்சு நல்லா வந்துட்டு இருக்கு கொத்தமல்லி. ஆனா அப்படி அப்படியே வேரோட வாடி போயிடுது. ஒரு பெரிய டப்ல போட்டு வச்சிருக்கோங்க, ஒரு என்ன சொல்றது பரிசோதனை முயற்சி மாதிரி. அது இன்கேஸ் நல்லா பெருசா சூப்பரா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏப்ரல்லையும் வாங்கி போடலாமே அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த சென்னை மாடி தோட்டத்துல ஜூலைல தான் இதோட கொத்தமல்லி விதைகள், இந்த பீன்ஸ் விதைகள் இதெல்லாம் பல்லாவரம் சந்தையில வாங்கி போடலான்னு எனக்கு ஐடியா. இப்போதைக்கு என் கார்டன் முழுக்க கிருணி பழம், தர்பூசணி, மிளகா, கத்திரிக்காய் நாற்றுகள், கொத்தவரங்காய், அப்புறம் வெண்டைக்காய், இது பாருங்க வெள்ளரிக்காய்,
மாம்பழம்னு நினைச்சிடாதீங்க. என்னடா இது மாம்பழத்தை கொடியில காய்ச்சி தொங்க விட்டுருக்காங்களேன்னு நினைச்சிட போறீங்க. இது மாம்பழம் இல்லைங்க, வெள்ளரிக்காய் தான். அந்த மாதிரி வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணி ஷார்ட்ஸ்ல போட்டோம் பாத்தீங்களா. இது வந்து அந்த வெள்ளரிக்காவை ஊருக்கு போயிட்டு வந்ததுனால மாம்பழம் மாதிரி பழுத்து போச்சு. வெள்ளரிக்காய் பழுத்தாலே ஒரு வாசனைங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு மாதிரி இந்த வெள்ளரிக்காய் பழுத்தாலே ஒரு வாசனை வருது. என்னதான் சொல்றதுன்னு தெரியலங்க எனக்கு. இந்த வெயில்ல இந்த கிருமி பழம் பழுக்கும் போது ஒரு வாசனை வருது, இந்த வெள்ளரிக்காய் பழுத்தா ஒரு வாசனை வருது. இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இந்த பழங்களுக்குன்னே நான் ஒரு பாக்ஸ் வச்சுட்டேன். அவ்வளோ சூப்பரா நம்ம அறுவடை பண்றோம்னு நினைக்கிறேன். ஊருக்கு போனா வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் பாத்தீங்களா, செரி பழம், அப்புறம் அவங்க கொய்யா பழம் கொடுத்துடுறாங்க. சோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். இங்க மாடிக்கு வந்தா கிருணி பழம் அது பழுத்து எங்கேயாவது விழுந்து கிடக்கு. இந்த மாதிரி வெள்ளரி பழம். என்னடா அந்த மாதிரி பேசிட்டு குஞ்சு ஒன்னொன்னா எதையோ மோந்து பாக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அந்த பாக்ஸ் வந்து நம்ம தனியா வைக்கிறோம். இந்த மாதிரி தக்காளி பழம் இதுக்காக அதை வந்து நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிருணி பழம் பொறுத்த வரைக்கும் மோந்து பார்த்தா அந்த கிருணி பழம் வாசனை வரும் பாத்தீங்களா, பழுத்தது. அதை வந்து நம்ம உடனே அறுவடை பண்ணலாம். அது நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பரா தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். இப்பத்தி வரைக்கும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கொடியிலே கிருணி பழத்தை பழுக்க விடுறோம் பாத்தீங்களா, அந்த கொடியே இறந்துருது. அதுக்கப்புறம் தான் அந்த கிருணி பழம் வந்து பழுக்குது. சரி, பரவாயில்லைங்க. ஒரு கொடிக்கு ஒரு 2 கிருணி பழம் வந்து பழுத்து அந்த கொடி இறந்து போச்சுன்னா ஓகே தான். நம்ம அந்த கிருணி பழத்தை காயா அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து அதை ஒரு 10 நாள் 20 நாள் கிச்சன்ல போட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்? நேத்து கூட ஒரு கொடி இறந்து போய் ஒரு சின்னதா ஒரு கிருணி பழம் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அதுவும் நல்லா பழுத்து போனது தாங்க. காலையில தான் என் பொண்ணுக்கு நான் ஸ்நாக்ஸுக்கு வச்சேன். தோலெல்லாம் சீவிட்டு சக்கரை போட்டு அந்த கிருணி பழத்தை வச்சேன். அதுக்கு என் பொண்ணு என்னென்ன ஸ்பூன் எல்லாம் போய் தேடுதுன்னு பாருங்க. கிச்சன்ல நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, ஃபோர்க்கு, அதுலதான் அந்த கிருணி பழத்தை சாப்பிடணுமா. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலான கிருணி பழம், இது அதுல சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும்னு ஒரே காலையிலேயே சண்டை. ஸ்பூன்ல சாப்பிடு, அதுல சாப்பிடு, இதுல சாப்பிடு, ஒரே கடைசியில ஃபோர்க்கே அது எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி சில ஸ்பெஷல் தருணங்கள்லாம் இந்த மாடி தோட்டத்துல இயற்கை விவசாயம் நம்ம பண்ணும்போது, அதே மாதிரி அங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் நிறைய நடக்கும். வாட்டர் ஆப்பிள் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு வரை என் பொண்ணு ஏதோ கத்திக்கிட்டே இருந்தது. அதை ஃப்ரிட்ஜ்ல வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வைக்கணுங்க. மேல ஃப்ரீசர் இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த வாட்டர் ஆப்பிள வச்சுட்டு அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்ல பல்ல கடிக்கும் போது கடிச்சா அப்படியே வாட்டர் ஆப்பிள் அப்படியே ஜூசியா தண்ணி வந்து வழியுதுங்க வாயில. அவ்வளவு சூப்பரா இருக்குது. சோ அதை ஒன்னொன்னும் சாப்பிட்ற ஒரு விதம் இருக்கு போல இருக்கு. நீங்க வாட்டர் ஆப்பிள் உங்க வீட்டுல வச்சிருந்தாலோ இல்ல நீங்க அறுவடை பண்ணாலோ கடையில வாங்கினாலோ ஒரு 1 மணி நேரம் அது ஃப்ரீசர்ல வைங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஜூஸ் போட்டு நல்லா சக்கரை எல்லாம் போட்டு இல்ல லெமனோட சேர்ந்து போட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப வெயிலுக்கு நல்லது. இது சும்மா கீரை அறுவடை பண்றோம். மிளகா தொட்டில முளைக்கீரை வளர்ந்து கிடக்கு. கண்டிப்பா கீரைகளை ஏதோ ஒரு விதத்துல சாப்பிடணும் டெய்லியும் அந்த வெயிலுக்கு. அது வந்து கீரை தண்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கீரையா இருக்கலாம். இந்த கீரைகளை கொண்டு போய் ஊர்ல ஃபார்ம் ஹவுஸ்ல பரப்புனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பச்சை தண்டு கீரை, சிவப்பு தண்டு கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, பசலக்கீரை, இந்த மாதிரி நிறைய என் தோட்டத்துல அங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு. இப்ப நான் அங்க போனாலும் நினைச்ச நேரத்துக்கு பறிச்சு நான் சூப்பரா அந்த கீரைகள் எல்லாம் சமைக்க முடியும் விதவிதமா. மேல அறுவடை பண்ணிட்டு கீழே வந்துட்டோம், வெயில் தாங்க மாட்டாத. ஒரே சிரிப்பா சிரிக்கிறேன். காரணம் என்னன்னா அவங்க போட்ட ட்ரில்லரோட சவுண்டு. இப்ப பாருங்க, நம்ம என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்னு தட்டுல பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடங்க, 500 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுல இவ்வளவு காய்கறிகள். அப்போ நம்மளுக்கு தினம் தினம் நடந்து போறதுக்கு ஒரு காணி நிலம் அது இருந்தா எப்படி இருக்கும்? அந்த காணி நிலத்துல தினம் தினம் நம்ம விவசாயம் செய்யணும், தினம் தினம் நம்ம போகணும். அதுல அறுவடை எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளும் சாப்பிடலாம், நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். அதுதான் இயற்கை விவசாயத்தோட மதிப்பு. அது ரொம்ப பூச்சிகளையே வரவிடாது காலப்போக்குல. என் மாடி தோட்டத்துல இப்பத்திக்குன்னு பார்த்தா இந்த வெள்ளைப்பூச்சி தான் வந்து டார்ச்சர் பண்ணுது. அது கூட புதுசா ஒரு செம்பருத்தி செடி பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது வழியா தான் எல்லாத்துக்கும் பரவுது. கூடிய விரைவில் அதை கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல வைக்கணும். இப்ப நம்ம தக்காளி எவ்வளவு சூப்பரா சிவப்பா அறுவடை பண்ணிருக்கோம். கொத்தமல்லி, அப்புறம் மாம்பழம் மாதிரி இருக்க வெள்ளரிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நிறைய அறுவடைகள் பார்க்க, பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மறக்காம மாடி தோட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதே மாதிரி Facebookல நம்மளுக்கு பேஜ் இருக்குங்க, இன்ஸ்டாலையும் இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லைஃப்ல ஜாலியா இருங்க, சம்மர் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி கார்டனிங்.